அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக கே.பி. முனுசாமி கூறிய நிலையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு 2026 மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. எனினும் தேமுதிகவிற்கு சீட் வழங்கப்படாதது அக்கட்சியினர் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாடாளுமன்ற தேர்தலின் போது 5 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்திருந்ததாக கூறினார். இந்த ஒப்பந்தம் போடும்போது எந்த ஆண்டில் என அதில் குறிப்பிடப்படவில்லை என்றும், அது குறித்து கேட்டபோது ஆண்டை குறிப்பிடும் வழக்கம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாகவும் கூறினார். ஒப்பந்தப்படி அளித்த வாக்குறுதியை தற்போது அதிமுக நிறைவேற்றி இருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அரசியல் என்பதே தேர்தலுக்கானதுதான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம். கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் பிரேமலதா விஜயகாந்த் தெளிவுபடுத்தினார். தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம். விஜயகாந்த் மறைவுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிரேமலதா நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து குறித்த கேள்விக்கு தேமுதிகவுடன் சுமூகமான உறவு நீடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிகவோட கூட்டணி இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஆனா தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ண நினைக்கிறீங்க, அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் பாமக ஆளும் கட்சியாக மாறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். சென்னை பனையூரில் 3வது நாளாக பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி 3 வாரத்தில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க உத்தரவிட்டார். கட்சிக்குள் நிலவும் சிறு சிறு குழப்பங்கள் விரைவில் சரியாகிவிடும் என்று கூறிய அன்புமணி, பாமகவில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்றார். மேலும் பாமகவில் நிரந்தர தலைவர் என்பது கிடையாது என்றும், ஒரு பிரச்சனை என்றால் ராமதாஸ் போல தானும் ஓடி வருவேன் என்றும் அன்புமணி கூறினார். கட்சி பொறுப்பிலிருந்து யாரும் நீக்கப்படவில்லை என்றும், அனைவரும் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்வதாகவும் தெரிவித்தார். விரைவில் பாமக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாறும் என்றார். ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக வர வேண்டும், வர வைப்போம். அதுவரை நாம் போராடி கொண்டு நாம் முன்னேறுவோம், நாம் உழைப்போம். தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவித்தார். அன்புமணி உட்பட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் பதிலளித்தார். கட்சியில் நிர்வாகிகளை நியமிப்பதில் தனக்கே அதிகாரம் உள்ளதாக அன்புமணி பேசிய குறித்தும் ராமதாஸ் பதிலளித்தார். பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதால சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை.